சே. இந்த செய்தி காலையிலேயே தெரிஞ்சிருந்தா நிம்மதியா ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். அவசரமா கிளம்பி வந்த பிறகா தெரியணும். கம்பெனி பார்ட்னரோட சொந்தக்காரர் யாரோ மண்டைய போட்டுட்டாராம். இன்னைக்கு லீவாம். தலைமை பொறுப்புல இருக்குறவங்க எல்லாம் போறாங்க. நாம கட்டிக்கிட்டு வந்த சோத்து மூட்டைய திருப்பி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான் என்று அலுத்து கொண்டான் சுமந்திரன். அவனுக்குள் ஒரு திடீர் எண்ணம் தோன்றியது. நேரடியாக வீட்டிற்கு போகாமல் மனைவியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க திட்டமிட்டான். வீட்டை அடைந்தவுடன் மாடியில் இருக்கும் வெண்டிலேட்டர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். காலை அவள் எழுந்தபோது சுமார் 4:30 இருக்கும். எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலமிட்டு வீட்டை கூட்டி முழுகி சுத்தம் செய்தாள். நான் எழுவதற்கு 7 மணியாவது ஆகும். அதுவரை என் தூக்கத்தை களைக்காமல் வேலைகளை செய்து கொண்டிருப்பாள். கடைக்குச் சென்று பாலை வாங்கி வந்து ஏற்கனவே துலக்கி வைத்திருந்த பாத்திரங்களில் பால் காய்ச்சும் பாத்திரத்தை எடுத்து டீ போட்டு முடித்துவிட்டு கடிகாரத்தை பார்ப்பாள். இன்னும் அவர் எழுவதற்கு நேரம் இருக்கிறது என்று எண்ணி பிளாஸ்டில் ஊற்றி வைத்துவிட்டு இட்லி சட்டி எடுத்து இட்லி ஊற்றி வைத்துவிட்டு காய்கறிகளை நறுக்க உட்காருவாள். நான் எழுந்ததும் பிளாஸ்டில் உள்ள டீயை ஊற்றி கொடுப்பாள். நான் சிறிது நேரம் செய்தித்தாளையும் தொலைக்காட்சியையும் பார்ப்பேன். நான் எழுந்து குளித்து முடித்து கிளம்புவதற்குள் எல்லா வேலைகளையும் முடித்துவிடுவாள். காலை நேரத்தில் டிபன் தான் சாப்பிடுவேன். அதையும் தயார் செய்து விடுவாள். சாப்பிட்டு கொண்டே கேட்பேன், மத்தியானத்துக்கு என்ன செஞ்சிருக்க? சாதம், சாம்பார், பொரியல், கொஞ்சம் வத்தல் வச்சிருக்கேன் என்று புன்னகையோடு கூறுவாள். ஏம்மா, இந்த வைலட் கலர் சட்டைய ஐயன் பண்ணலியா? ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க. இத நீங்க இன்னிக்கு போடுவீங்கன்னு தெரியாம மெரூன் கலர் சட்டைய ஐயன் பண்ணி வச்சிட்டேன். சரி, பரவாயில்ல, இதுவும் மேச்சாதான் இருக்கு என்று போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டேன். வெண்டிலேட்டர் வழியாக உற்று பார்த்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கா பாரு. நான் கிளம்புனதும் படுத்தவ போல. இப்பதான் எழுந்திருக்கிறா. பிரஷ்ச கையில எடுத்து பேஸ்ட் வச்சிக்கிட்டு பல் தேய்க்கிறா. தேய்ச்சி முடிச்சிட்டு மிச்சம் மீதி இருக்குற டிபன் சாப்பிடுறா. மணி 10:30. டிபன் சாப்பிடவே இவ்வளவு நேரம் ஆகுதா? வாஷ் பேசின்ல பாத்திரங்கள் வைக்கோல் போர் வண்டியில் இருக்கிற வைக்கோல போல குமிஞ்சி கிடக்கு. எல்லாத்தையும் வைரத்த பட்ட தீட்டுற மாதிரி தேய்க்கிறா. முடிச்சதும் மீண்டும் ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்யுறா. துணிகளை எல்லாம் துவைக்கிறதுக்கு ஊற வைக்கிறா. அடேங்கப்பா, 2 பேருக்கு இவ்வளவு துணியா இருக்கு. அதுவும் என்னோட துணிங்கதான் அதிகமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன் எல்லாம் ஒரு 3 செட் துணியை துவைப்பேன். இப்பல்லாம் ஒரு நாளைக்கு 1 தான். ஒரு முறைதான் போடுறது. அதுவும் ஐயன் பண்ணித்தான். எல்லாம் பொண்டாட்டி வந்த நேரம். எல்லா துணிகளையும் எவ்ளோ கஷ்டப்பட்டு அடிச்சி துவைச்சி எடுக்குறா. வழிஞ்சி ஓடுற வியர்வைய துடைச்சி போட்டுட்டு எப்படி துவைக்கிறா பாரு. எல்லா துணியையும் துவைச்சி முடிச்சிட்டு மேல் மாடிக்கு கொண்டு வந்து காயப்போடுறா. இப்பத்தான் குளிக்க போறா. குளிச்சி முடிச்சிட்டு பூஜையறைக்கு போய் விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறா. வீட்டுல எங்கெங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அதையெல்லாம் சுத்தம் செய்யுறா. வீட்டுல இருக்கிற பழைய துணிங்க பழைய பொருளுங்கள மறுபரிசீலனை செய்யுறா. மதியம் 2:30 மணி. இப்பத்தான் மதிய சாப்பாடு சாப்பிடுறா. கூட ஆளில்லா குறைய போக்க டீ வி அதுபாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கு. பாக்குறாளோ இல்லையோ அதுபாட்டுக்கு தன் கடமையை செய்யுது. மறுநாளைக்கு டிபன் செய்ய ஊற வைச்ச அரிசி பருப்பு ஆகியவற்றை கிரைண்டரில் ஆட்டி எடுத்து கிரைண்டர் துடைச்சி எடுக்கிறதுக்குள்ள வியர்வையிலேயே ஒரு குளியல் போட்டுறா. கேஸ் ஸ்டவ் பானர கழட்டி சுத்தம் பண்ணுறா. கொஞ்சம் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு போல டிவி முன்னால உட்காந்து சேனல மாத்துறா. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். பாட்டு ஓடுது. கூடவே சேர்ந்து பாடுறா. நல்லா தான் பாடுறா. வாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா என் முன்னாடி அமைதியா இருப்பா. பார்த்தபடியே அசந்து தூங்கிட்டா பாவம். மணி 4 இருக்கும். எழுந்துட்டா. மறுபடியும் வேலைகள் தொடங்க. சரி, நேரமாயிடுச்சு. இனிமேலும் உளவு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நாம வீட்டுக்கு வர்றா நேரமாயிடுச்சு. இவளை இத்தனை நாளா எப்படியெல்லாம் திட்டியிருப்போம். உனக்கென்ன சொகமா வீட்ல இருக்க? நானில்லே வெளிய போய் கஷ்டப்பட்டு வரேன். நீ பாட்டுக்கு வீட்டுல தூங்கிட்டு இருக்கே. இது என்ன இப்படி இருக்கு, அது என்ன அப்படி இருக்குன்னு திட்டுனாலும் அமைதியா இருப்பா. பொழுதுக்கும் வீட்டுல கஷ்டப்படுறா. இவளையா இப்படி புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்தி இருக்கோம். சே, என்ன நம்ம சுயநலம். நாம இவள நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது. வழக்கமாக அலுவலகம் முடிந்து வரும் போது பூ வாங்கிச் செல்வது வழக்கம். பூ என்ன விலம்மா? 10 ரூபா சார். அப்படியா? ஒரு 3 முழம் கொடும்மா. என்ன சார், வழக்கமா ஒரே ஒரு முழந்தான் வாங்குவீங்க, இன்னைக்கு என்ன விசேஷமா? ஆமா, ஒவ்வொரு கணவனும் தன் பொண்டாட்டிய முழுமையா புரிஞ்சிக்கிற நாள்தான் விசேஷ நாள்னா எனக்கு இன்னைக்கு விசேஷ நாள்தான்னு சொல்லாம வீட்டை நோக்கி புறப்பட்டேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.